மகாராஷ்டிரா மாநிலத்தில் பத்ரியில் ஹரிசாதே லட்சுமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்து வயது சிறுவனாக சீரடியில் தங்கியிருந்த போது 1855ஆம் ஆண்டு தனது 16 வயதினில் வேப்ப மரத்துக்கடியில் தொடங்கப்பட்ட அந்த வாழ்க்கை, அந்த வேப்ப மரத்து காய்கள் இனிக்கவும் அவருடைய புகழ் உலகெங்குமே பரவ ஆரம்பிச்சிருது. வெங்குசாவிடம் அடைக்கலம் அடைந்தார். அத்தனை ஞான உபதேசத்தையும் செய்து கொடுத்தார் வெங்குசா. துவாரம் ஆகில் ஏற்றி வைக்கப்பட்ட துணியிலிருந்து கிடைத்த சாம்பலை அனைவரும் பூச எல்லா நோய்களும் குணமாக சீரடி பாபாவின் பேரும் புகழும் உலகெங்கும் பரவியது. மதங்களை கடந்த மகானாவும் அவரவர் வணங்கும் இறைவனை வணங்கிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரே மகான் சீரடி சாய்பாபா தான். பல அற்புதங்களை நிகழ்த்திய மகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாபா தான். இவருக்கு மாநிலத்தில் பெரிய ஆலயம் கட்டி அதில் எல்லா தென் மாவட்டத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் சமயபுரத்துலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அக்கரைப்பட்டி அப்படின்ற இடத்துல 20 ஏக்கர் நிலத்துல 30 கோடி ரூபாய் செலவில் 65,000 சதுர அடியில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் தான் சீரடியான திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கரைப்பட்டியில் அமைஞ்சிருக்கும் தென் சீரடி சாய்பாபா ஆலயம். சீரடியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே அமைச்சிருக்கிறாங்க. 60 ஆண்டுகளுக்கு மேலே இறப்பதை உணர்ந்தவர் தான் சாய்பாபா. 1918 செப்டம்பர் மாதம் இறுதியில் உணவு உண்ணாமல் அவர் நிறுத்தி கொண்டார். 1918 அக்டோபர் 15ஆம் நாள் தான் சீரடியில் விஜயதசமி அன்று இறைவனோடு கலந்தார். அதுக்கப்புறம் சாய் நிறைய அற்புதங்களை இன்ற வரலுமே நிகழ்த்திட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பான அற்புதத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சீரடியில் சாய்பாபாவோட உருவம் இப்படி ஒரு பிம்பமா ஒரு லிங்கத்து மேல தெரியுதோ அதே மாதிரி இங்கேயும் அமைச்சிருக்கிறாங்க. ஒரு லிங்க திருமேனியில சாய்பாபாவோட உருவம் அப்படியே தெரியுது. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பெரிய ஆலயம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணனுக்கு ஒரு சின்ன சந்நிதி அமைச்சிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபுல்லாமே நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய மூலிகை செடிகளும் நிறையா சந்நிதிகளும் அமைச்சு அமைதியான ஒரு வேண்டுதல் பழிக்கிற ஒரு இடமா தான் இப்படியில் அமைஞ்சிருக்கிற தென் சீரடி சாய்பாபா. சாய்பாபா உருவம் சிவன் லிங்கத்து மேலே எப்படி தெரியுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ளர போனோம்னா சீரடி சாய்பாபாவோட உருவம் சிவன் லிங்க திருமேனியில் அப்படியே தெரியறத பார்க்கலாம். அந்த இடத்துல இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. ரொம்ப மன திருப்தியோட நாங்களும் பார்த்து வணங்கிட்டு வந்தாச்சு. நீங்களும் திருச்சி போனீங்கனாலும் திருச்சி சமயபுரம் பக்கத்தில் போனீங்கனாலும் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான் தென் சீரடி சாய்பாபா போய் வணங்கிட்டு இந்த அதிசயத்தை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.